ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. தோபித் ஒரு நல்ல தந்தை. தந்தை என்னும் வகையில் தோபித்து எவ்வாறு அனைத்து தந்தையர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பதை சில எடுத்துக்காட்டுகளுடன் காணலாம். நல்ல தந்தையின் மகன் தோபியா பயணம் செய்து தம் உறவினரான ராகுவேலின் வீட்டை அடைந்தபோது தோபியா தம்மை தோபித்தின் மகன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். உடனே ராகுவேல் துள்ளி எடுத்து அவரை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன், தருமங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர். பார்வையை இழந்தது எத்துணை துயரமான செய்தி. தோபித் 7 என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன் என்பது எத்துணை சிறந்த பாராட்டு. நல்லதொரு தந்தைக்கு மகனாக மகளாக பிறந்த அனைவரும் பேறு பெற்றவர்கள், இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். எதிர்கால சேமிப்பு. ஒரு தந்தையின் கடமைகளுள் கல்வி வழங்குவதும் எதிர்காலத்திற்கான பொருள் சேர்ப்பதும் அடங்கும். தோபித்து அதை நன்கு செய்திருந்தார். தாம் வளமையோடு வாழ்ந்த காலத்தில் மேதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபிரியின் உடன்பிறப்பான கபிலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து 1:14 வைத்திருந்தார். பின்னர் அவர் தமது செல்வங்களை இழந்த போதிலும் இந்த சேமிப்பு பெரிதும் உதவியாக மாறியது. அறிவுரைகள். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். எபேசியர் 6:4 என்கிறது. எபேசியர் திருமடல். தம் மகனுக்கு தோபித்து வழங்கிய அறிவுரைகள் ஒன்றை போதும் அவர் ஒரு நல்ல தந்தை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. தாயை மதிக்க அறிவுரை. தோபித்து வழங்கிய அறிவுரையில் முதலானது அவர் தம் தாயை மதிக்க வேண்டும் என்பதுதான். உன் தாயை மதித்து நட. அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. 4:3 என்பதன் மூலம் அவர் ஒரு நல்ல தந்தை மட்டுமல்ல, ஒரு நல்ல கணவரும் கூட என்பதை எண்பிக்கிறார். கடவுளுக்கு அஞ்சி நடக்க அறிவுரை. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. 4:5 என்று இறைவழி நடக்க கற்பிக்கிறார். நாம் ஏழையாகிவிட்டோம் என அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாய்வாய். 4:21 என்று நேர்மையாக செல்வம் சேர்க்கும் கலையை கற்றுக் கொடுக்கிறார். நீதியை கடைபிடிக்க அறிவுரை. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி. அநீதியின் வழிகளில் செல்லாதே. 4:5 வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. 4:14 என்பதை தோபித்து நீதியின் பால் கொண்ட ஆர்வத்தை எடுத்து காட்டுகின்றன. தர்மம் செய்ய அறிவுரை. தர்மம் செய்வது பற்றி தோபித்து நூல் கூறுவது போல விவிலியத்தின் வேறு நூலும் பேசுவதில்லை என்பது ஒரு வியப்பின் தகவல். உன் உடமையிலிருந்து தர்மம் செய். முகம் கோணாதே. ஏழை எவரிடத்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு. சிறிது செல்வம் இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தர்மம் செய்யாதே. 4:7-8 என்று அறிவுறுத்த தோபித்து தர்மம் செய்வதன் காரணத்தையும் விளக்குகிறார். நீ செய்யும் தர்மம் உன் சாவிலிருந்து விடுவிக்கும். இருளுலகில் செல்லாதவாறு காப்பாற்றும். தர்மம் செய்வோர் எல்லாருக்கும் அது உன்னத இறைவன் திருமுகம் சிறந்த காணிக்கையாகிறது. 4:10-11 என்று தர்மம் செய்வதன் நோக்கத்தை உயர்த்துகிறார். நல்லொழுக்கத்திற்கான அறிவுரை. உள்ளத்தில் செருக்கு கொள்ளாதே.
செருக்கு அழிவையும் பெருங்குழப்பத்தையும் உருவாக்கும். சோம்பல் சீர்கேட்டை உண்டாக்கும். 4:13 என்று நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார். அளவு மீறி மது அருந்தாதே, குடிப்போதை பழக்கத்திற்கு ஆளாகாதே 4:15 என்று கண்டிப்புடன் வலியுறுத்துகிறார். பாதுகாப்பான பயணம். தமது மகனின் பயணம் பாதுகாப்பாக அமைய தக்கதொரு துணையை ஏற்பாடு செய்கிறார் தோபித்து. கடவுளின் தூதரான ரபேலை அசரியா என்னும் இளைஞனின் தோற்றத்தில் காண்கிறார். அவர் உண்மையாக யாருடைய மகன் என தெரிந்து கொள்ள விரும்பி 5:12 அவரிடம் விசாரித்து அறிந்து அதன் பின்னரே தம் மகனோடு அனுப்பி வைக்கிறார். தம் மகனின் பாதுகாப்பில் அவர் கொள்ளும் அக்கறையை இது காட்டுகிறது. தந்தையின் ஆசி. தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். சீராக் ஞான நூல் 3:9 என்ற இறைமொழிக்கு ஏற்ப தோபித்து தம் மகனை பலமுறை வாழ்த்தி ஆசி வழங்குவதை இந்நூலில் காண்கிறோம். எடுத்துக்காட்டாக மேதியாவுக்கும் பயணம் புறப்படும் முன், மகனை, விண்ணக கடவுள் எங்களை பாதுகாப்பு நடத்தி நலமே என்னிடம் கொண்டு சேர்ப்பாராக, அவருடைய தூதர் உங்களை நலமே வழிநடத்துவாராக 5:17 என்று வாழ்த்துகிறார். தந்தை பாசம். தோபித்துக்கு பார்வை திரும்ப கிடைத்தவுடன் அவர் சொல்லும் முதல் சொற்கள் அவரது பாசத்தை, உணர்வு குவியலை எடுத்து காட்டுகின்றன. பார்வை திரும்பியது. தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறு, என் மகனே, என் கண்ணின் ஒளியை உன்னை பார்த்து விட்டேன் என்றார். தொடர்ந்து கடவுள் போற்றி, கடவுள் என்னை தண்டித்தார், இப்போது என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். 11, 13, 14. தந்தைக்கேற்ற மைந்தன். அவனுடைய தந்தை இறந்ததும் இரவாதவர் போல் ஆவர். ஏனெனில் தம் போன்றவரை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார். சீராக் ஞானம் 30:4 என்று நல்ல தந்தையரை போற்றுகிறது சீராக்கின் ஞான நூல். அதற்கேற்ப தோபித்து இறந்தாலும் தன் மகன் தோபியாவின் வடிவிலும் வாழ்விலும் நற்பண்புகளிலும் அவரே வாழ்ந்தார். தோபியா மக்களின் மதிப்புக்குரியவராய் தம் 117ஆம் வயதில் இறந்தார். தம் தந்தை முன்னுரைத்தபடியே நினிவே நகரின் வீழ்ச்சியையும் கண்டார். 14, 14, 15 ஒரு நல்ல தந்தையின் இலக்கணமாக சீராக்கின் ஞான நூல் இப்படி சொல்கிறது. தாம் வாழ்ந்தபோது தந்தை மகனை பார்த்தால் மகிழ்ந்தார். தம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் தந்தை தோபித்தும் மகன் தோபியாவும். நாளை சந்திப்போம்.